நான் அந்த ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் ஆர்ட்ஸ் ஸ்கூலு. ஆனால் 8 மாதமாக வந்து கேன்சர்னு உருவாகி எலும்பு விரிசல் அடைஞ்சு மெட்ராஸ் மியாட் மட்டும் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 25 லட்சம் செலவு பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காலில் வெட்டி எடுத்துடணும், உங்களுக்கு கேன்சர் கட்டி வந்துருக்குது, இதோட வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். பயந்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வந்து ஃபாதர் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்தார். திரும்ப வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவர் எண்ணெயும் 2 பாட்டில் எண்ணெய் கொடுத்தாரு. அப்புறம் வந்து அந்த எண்ணெய் தடவி வச்சுருந்தாங்க ஒரு மாதமாக. அப்புறம் ஒரு மாதம் பால் கொடுத்தாரு. திரும்ப நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அடையாருக்கு போனேன். நான் அடையாறு போகும்போது அந்த நியாயத்தை பற்றி ரிப்போர்ட்லாம் அவங்க வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. அது பற்றி டாக்டர் சொன்னாங்க. ஆரம்பிச்சு இது டெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கேன்சர் கிடையாது. அவங்க வந்து கேன்சர் கட்டி சொல்லி கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து கால் எடுக்க வேண்டியது கேன்சர் கட்டி அவங்க அவர் சாமியார் எனக்கு பால் கொடுக்கும்போது எனக்கு உடம்பு சுற்றிச்சு. அப்புறம் அவர் கொடுத்த எண்ணெயை வந்து நைட்டும் பார்க்கணும், படுக்கும்போது இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எண்ணெயை ஏசி வச்சுஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கருது படுத்துட்டு நைட்டு காலையில் வேலை செய்யணும். அதனால் மாதாவுடைய புதுமையாக எனக்கு வந்து பால் எடுக்காமல் அந்த கேன்சருக்கு சொன்னாங்க. நாங்கள் விளையாட்டு வச்சு நாங்கள் கேன்சர் எடுத்துனா எந்த பக்கம் வந்து நாங்கள் ஊருக்கு எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கு போய் மனு தெரியாமல் வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அது முப்பது ஃபாதர் என்ன சொன்னார், காணாமல் இது என்ன இருக்குது அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து வந்துச்சு. அந்த என்ன கழிவு மாணவருடைய புதுமையாக எனக்கு வந்து மாணவன் வந்து அது கேன்சர் இருந்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ வந்து நம்மளால டாக்டர்னால ஒன்றும் இல்லை. மாணவனுடைய புதுமையான எனக்கு வந்து மாதாவுக்கு போனாலும் போய் நன்றி சொல்கிறது. இது கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற அடையாளம். அவர் வந்து அடையாளம் தான் ஏற்படுத்துறாரு. ஏன்னா நம்ம கடவுள் மேலே எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் இதே மாதிரி பல சாட்சிகளை இங்கே கூட்டு வந்திருக்கார். சாட்சி நோட்டை எடுத்து பார்க்கும்போது நிறைய அற்புதங்களை சொல்லிட்டு இருக்கார். இவர் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காருன்னா கடவுள் இவரை தொட்டிருக்கிறார். அதே மாதிரி கடவுள் நம்மளையும் தொடுவார். அந்த நம்பிக்கை விசுவாசம் நம்மளை ஆழப்படுத்தும் போது அன்னை மரியாதை வழியாக கடவுள் நம்மளை கண்டிப்பாக தொட்டார். எறும்பு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க, அடையாதுல எல்லாம் பெரிய அப்படின்ட்டாங்க. ஆப்ரேஷன் நடக்கும். ஆனால் வந்து ஃபாதர் என்ன சொன்னார், அவங்க ஆப்ரேஷன் நடக்காது நடக்கும் அப்பப்போ சொல்லுவாங்க. பேசும்போது அவங்க பயப்படாதுங்க, 3 ஹாஸ்பிட்டல்லையும் கால் எடுக்கணும் பயன்படுத்தணும்.